ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுக்கு பிறகு வந்த சில முக்கியமான நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேபி இந்த நியூஸை பேஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட் நகர்வுகள் இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்துட்டு எஸ்ஜேவிஎன் தரப்பில் வந்துட்டு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. அவங்க ஐஐடி பாட்னா கூட ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் நம்ம எஸ்ஜேவிஎன் தரப்பில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு டனல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடச்சிச்சில்ல. ஸோ அந்த டனல் ப்ராஜெக்ட்ஸுக்காக வந்துட்டு சில அட்வான்ஸ்டு ஜியோகிராஃபிக்கல் மாடல்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக, இந்த ஜியோலாஜிக்கல் மாடலுக்காக வந்துட்டு இந்த ஒரு பார்ட்னர்ஷிப், இந்த ஒரு எம்ஓயு அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு எம்ஓயு மூலமாக வந்துட்டு ஐஐடி பாட்னா வந்துட்டு இவங்களுக்கு சில 3D ஜியோகிராஃபிக்கல் மாடல்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறதா வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு மாடல் வந்துட்டு இவங்க டனலிங் ப்ராஜெக்ட்டுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ்ஜேவிஎன் பொறுத்தளவுக்கும் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்டாக்கை கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட $170 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாமா அப்படின்னு. நான் வந்துட்டு வேணாம், வெயிட் பண்ணுங்கள், நல்ல ஒரு இறக்கம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த இறக்கம் வந்திருக்கு. ஆனால் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணாமல் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லி ஆகணும். நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் கரண்ட்டாக வந்துட்டு $132 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு இப்போதைக்கு இருக்காங்க. இந்த லெவல்லையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒப்பீனியன். திரும்ப வந்துட்டு 117க்கோ இல்லை வந்துட்டு அதுக்கும் கீழே 101 அந்த ரேஞ்சுக்கு மீண்டும் வந்தாங்க அப்படின்னா மேபி அந்த லெவலில் நம்ம கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக அனுபாம் ரசாயன்ஸ் வந்துட்டு ஜப்பானீஸ் மல்டிநேஷனல் கம்பெனி கூட கிட்டத்தட்ட 743 கோடிக்கு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 to 7 இயர்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சில இன்டர்மீடியேட்ஸ் வந்துட்டு இதுக்கு மூலமாக அவங்க சப்ளை பண்ண போகிறாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 2025 வந்துட்டு அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில். இந்த கான்ட்ராக்ட் மூலமாக கிட்டத்தட்ட 2 அட்வான்ஸ்டு இன்டர்மீடியேட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ண போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்துட்டு ஃப்ளோரினேஷன் கெமிஸ்ட்ரி மெத்தட் மூலமாக இவங்க ஃபாலோ பண்ண போகிறதாகவும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில் குறிப்பிட்டிருக்காங்க. இது அனுபம் ரசாயன்ஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பெட்டரான நியூஸாக தான் இருக்குது. இந்த பங்கை பொறுத்தளவுக்கும் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஸ்விங் லோவில் தான் இருக்காங்க. மேபி இந்த பங்கை நீங்கள் பைக்கு கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க இந்த லெவலில் பை பண்ணிவிட்டு டார்கெட்டை வந்துட்டு ஒரு 950, 1000 அந்த ரேஞ்சை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லெவலில் வரைக்கும் மூவ் ஆகிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக அல்ட்ராடெக் சிமெண்ட் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான தகவல் நமக்கு கிடச்சிருக்குங்க. அதாவது அவங்க ஒரு 32,400 கோடியை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க கேபெக்ஸ் மெத்தடில் நெக்ஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸுக்காக. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அவங்களோட 2 நியூ பிளான்ட், அதாவது க்ரீன்ஃபீல்டு பேஸ் பண்ணி 2 ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்காக 2 பிளான்ட்டை வந்துட்டு இவங்க ரெடி பண்ண போகிறாங்க. அது ஒன்று வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் இன்னொன்று வந்து சண்டிகர்லையும் இருக்க போகிறதா வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்துட்டு 151.6 மில்லியன் டன் பர் ஆனம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. இது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான நியூஸாக இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைமில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 டிகேட்ஸில் இந்த ஸ்டார் வந்துட்டு கிட்டத்தட்ட 11 மடங்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது சிமெண்ட் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு லாஸ்ட் ஒரு 2 டிகேட்ஸில் 4 டைம்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்கிறது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இருந்தாலும் வந்துட்டு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு உருவாக்கி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஆனால் ரீசெண்ட் டைமில் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இப்போதைக்கு கொஞ்சம் ஹையரான வேல்யூ இருக்காங்க. இந்த மாதிரி பங்குல வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் வரும்போது கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த நியூஸை மைண்டில் வச்சுக்கோங்க. இது சூப்பரான நியூஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பற்றி ஒரு முக்கியமான நியூஸுங்க. இதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நம்மளோட சுப்ரீம் மெம்பர்ஸுக்காக வந்துட்டு நம்ம யூஎஸ் ஸ்டாக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதை வந்துட்டு பைங்க எந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்கிறனால அதை கொஞ்சம் அப்படியே இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நானும் அதிகமாக இப்போ வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் மணியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. அதனால் ஸோ நம்ம எந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு நான் சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சரியான டைமாக இருக்கும். ஏன்னா டெஸ்லா வந்துட்டு நேற்று மட்டுமே ஒரு 6% கீழே இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு குவார்ட்டர்லி சேல்ஸ் ரிசல்ட்டை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு எப்பவுமே வராத அளவுக்கு கிட்டத்தட்ட கடந்த 4 வருஷம் இல்லாத அளவுக்கு வந்துட்டு இப்போ இறக்கம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. அதனால் கிட்டத்தட்ட இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறதும் வந்துட்டு இன்ட்ராடேல நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு 3 மந்த்தில் மட்டுமே ஹேண்ட் ஓவர் வெஹிக்கிள் வந்துட்டு கிட்டத்தட்ட 3,86,810 அப்படிங்கிற ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு ப்ரீவியஸ் டைமோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20% வந்துட்டு கீழே இருக்காங்க. ஏன்னா இதே சேம் பீரியட் ப்ரீவியஸ் டைம் வந்துட்டு கிட்டத்தட்ட 4,33,371 வெஹிக்கிள் வந்துட்டு ஹேண்டட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ ஓவராலாகவே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் டிப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக நேற்று கூட நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்த சில முக்கிய
முக்கியமான கம்பெனிஸோட சேல்ஸ் ரெக்கார்டை வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் அசோக் லேலண்ட் வந்துட்டு டிக்ளைன் ஆகிருந்துச்சு. ஸோ டிவிஎஸ் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்துட்டு அப் அண்ட் டிப்பில் தான் வந்துட்டு போயிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் வந்துட்டு இப்போ டெஸ்லாவும் வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட்டில் வந்துட்டு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஓகே, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வீடியோவில் சுப்ரீம் மெம்பர்ஸுக்காக வந்துட்டு டெஃபினட்டாக டெஸ்லா ஸ்டார் பற்றி ரொம்பவும் கிளியராக அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட போகிறோம். ஓகேங்களா? அடுத்ததாக வந்துட்டு ஸ்ரீ சிமெண்ட்ஸ் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்குங்க. அவங்க ஆந்திர பிரதேசில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்காக வந்துட்டு ஒரு 2500 கோடி வந்துட்டு இன்வெஸ்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீ சிமெண்ட் பற்றியும் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப கொஞ்சம் ஓவர் வேல்யூவான ஸ்டாக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கு வந்துட்டு இப்போதைக்கு நல்ல விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ரிசல்ட்டும் வந்துட்டு இந்த பங்கில் நல்லதாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதே போல் வந்துட்டு இந்த ஒரு பிளான்ட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மெட்ரிக் டன் பர் ஆனம் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டியில் வந்துட்டு இயங்கக்கூடிய ஆற்றலோட வந்துட்டு அமைச்சிருக்கிறதா வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில் குறிப்பிட்டிருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்த அல்ட்ராடெக் சிமெண்ட், ஸ்ரீ சிமெண்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு முக்கியமான கீ பிளேயர்ஸ் இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஆனால் இந்த பங்குகள் கொஞ்சம் ஓவர் வேலை இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இண்டஸ்ட்ரியே வந்துட்டு ரொம்ப ஓவர் வேலோட தான் இருக்காங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு டிப் கிடைக்கும் போது இந்த மாதிரி பங்குகள் நம்ம உள்ள நுழைய ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இன்கிரிட் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் கிடச்சிருக்குங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி நம்ம பிஜி இன்வெர்ட்டர் கம்பேர் பண்ணும்போது கூட இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு பையிங் வாய்ப்பு எதிர்பார்த்து தான் இந்த பங்கில் நம்ம காத்திருக்கோம். கண்டிப்பாக அந்த லெவல் வந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ண போகிறோம். இப்போ கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபஸ்ட்டு க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்டை வந்துட்டு மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ க்ரீன்ஃபீல்டு டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் இவங்களுக்கு கிடச்சிருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆல்ரெடி இவங்களுக்கு டிசம்பர் 2021 வந்துட்டு இவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ தான் வந்துட்டு நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இந்த ஒரு ஆர்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் அப்படி மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த பங்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 37 பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இவங்களோட பைப்லைன் ஹோல்டிங்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அதோட இவங்க கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட 46 டிரான்ஸ்மிஷன் லைன்ஸும் இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 8468 கிலோமீட்டருக்கு வந்துட்டு இவங்களுக்கு இன்னும் கமிஷனிங் ப்ராஜெக்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான கமிஷன் வந்துட்டு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்வெஸ்டருக்கு வந்துட்டு இது ரொம்ப பெட்டரான நியூஸ். ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ஒரு பையிங் லெவலில் இந்த ஸ்டாக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதோட இன்றைக்கி வந்துட்டு சில முக்கியமான பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்க ஐடிசி நீங்கள் எப்பவுமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஐடிஎஃப்சி பேங்க் வந்துட்டு ரொம்ப ஒரு வாலட்டைலாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப சைடு வேஸில் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி அதையும் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு டிப்லையும் கன்சிடர் பண்ணுங்கள். சவுத் இந்தியன் பேங்க்கை வந்துட்டு கொஞ்சமாக கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை கன்சிடர் பண்ணுங்கள். சேம் வந்து டிஎம்பி பேங்க், கர்நாடகா பேங்க்கை கன்சிடர் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம சொல்லிட்டு இருக்க பங்குகளை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ல முடியாது. அதனால் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பங்குகளை வந்துட்டு கண்டிப்பாக எப்பவுமே கன்சிடர் பண்ணுங்கள் ஒவ்வொரு டிப்லையும். ஓகேங்களா? அந்த லிஸ்ட்டில் நம்ம இப்போ புதுசாக ரீசெண்டாக ஆட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் பவர் பற்றி நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருக்கீங்க. ரிலையன்ஸ் பவரை நம்ம இப்போ அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதையும் வந்துட்டு சின்னதாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அவங்களோட கடனை ரீபே பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி பங்குகளை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்க பங்குகள். அதே போல் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ் பேங்க்கே வந்துட்டு கொஞ்சமாக கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய ப்ரைவேட் பங்குகள் வந்துட்டு எஸ் பேங்க்கில் ஷேரை வந்துட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில பேங்க் பங்குகள் வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி பங்குகளை நீங்கள் தேடி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட வெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? இதுதாங்க இன்னைக்கான வீடியோ. கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்ச எல்லா விஷயத்தையும் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.